Hello Moto. Hello friends, Moto recently Moto G31 அப்படிங்கிற இந்த சூப்பரான ஸ்மார்ட் போனை இந்தியால லான்ச் பண்ணிருந்தாங்க. இதோட பேஸ் ஆப்ஷன் 4GB RAM 64GB மெமரி நார்மலா Flipkartல 12000க்கு சேல் பண்ணாங்க. ஹை எண்ட் 6128 14000க்கு சேல் பண்ணாங்க. மேக்ஸிமம் டைம் Flipkartல ஆஃபர்னு சொல்லிட்டு இந்த ஸ்மார்ட் போன் பேஸ் ஆப்ஷனுக்கு 1000 ரூபாய் குறைச்சு 14000 தான் சேல் பண்ணாங்க. அது போக அந்த ஆஃபர்ல பேங்க் கார்ட்ஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா எஃபெக்டிவா இந்த Moto G31 ஓட பேஸ் ஆப்ஷனை உங்களால 10000 கூட வாங்க முடியும். 10000க்கு AMOLED பேனல் கூடவே Full HD Plus ரெசல்யூஷன் அது போக நியர் ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 5000 mAh பேட்டரி டீசனான 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரான்னு சொல்லிட்டு ஆன் பேப்பர் பாக்குறப்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் போன் தான் இந்த Moto G31 தெரியுது. ரியல் டைம்ல இந்த போன் எப்படி இருக்கு அன்பாக்சிங் பண்ணி குயிக்கா ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி மறக்காம உங்க டெக்னாலஜி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Moto G31 ஒரு பாக்ஸ். எப்பவும் ப்ளூ கலர்ல தான் பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ்க்கு ஃப்ரண்ட்ல Moto லோகோ கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல Moto G31 அப்படிங்கறத கிரீன் கலர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்கு சைடுல பாத்தீங்கன்னா பெருசா டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்திருக்காங்க. அது போக Moto பிராண்டிங் போட்டு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டுக்கு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அனதர் சைடு பாத்தீங்கன்னா Moto அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. டாப் எம்டியா இருக்கு. பாட்டம்ல IMEI ஸ்டிக்கர்ஸ் பாக்ஸ் கரண்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அது போக நம்மட்ட இருக்கிறது 4GB RAM 64GB பேஸ் வேரியன்ட் தான் இருக்கு. பேபி ப்ளூ அப்படிங்கிற கலர் ஆப்ஷன் தான் நம்மட்ட இருக்கு. இங்க MRP 15000 மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் ஆக்சுவலா அது 12000 தான் நார்மலா சேல் பண்றாங்க. அது போக மேட் இன் இந்தியா அப்படிங்கறது இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்கு பேக் சைடு போனோட இமேஜ் அது போக ஹைலைட்டான ஸ்பெக்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ சீல பிரிச்சிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். பாக்ஸ்ல ஸ்ட்ரைட்வே ஃபோன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் Moto ஃபோன் நம்ம சேனல் அன்பாக்ஸ் பண்றோம். அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குனே சொல்லலாம். இங்க போனை கேஸ் போட்டே கொடுத்திருக்காங்க. அது போக போனுக்கு மேல ஒரு ஹைலைட்டான ஸ்பெக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க ப்ரீ அப்டேட்டா எந்த ஒரு ஸ்கிராட்ச் கார்டும் இந்த போனுக்கு கொடுக்கல. இப்போ கேஸ் ரிமூவ் பண்ணலாம். இங்க கேஸ் குவாலிட்டி நல்லா இருக்கு. சுமாராவா இல்ல. ஒரு ப்ளூ கலர் சைடோட கேஸ் கொடுத்திருக்காங்க. போனுமே அந்த பேபி ப்ளூ கலர் ஆப்ஷன்ல தான் இருக்கு. கலர் ஆப்ஷன்ஸ் பார்க்க நல்லா தான் இருக்கு. பட் டிசைன் பெருசா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. நெக்ஸ்ட் எப்பவும் போல பாக்ஸ்ல குட்டி ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல சிமெட்ரிக் டெப்பின் அது போக ரெகுலர் புக்லெட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 20 வாட்க்கான ஒரு டர்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. கடைசியா டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள் இருக்கு. கேபிள் நல்லா நீளமா குவாலிட்டியா தான் இருக்கு. அடாப்டர் அண்ட் கேபிள் ரெண்டுமே Black கலர்ல தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் பிராண்ட் ஒயிட் கலர்ல கொடுப்பாங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குனே சொல்லலாம். இங்க அவ்வளவு அன்பாக்சிங் முடிஞ்சது. இங்க பாக்ஸ் கண்டென்ட்ஸ் ரொம்ப வர்த்தா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த பாக்ஸ்ல சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இப்போ போனை ஆன் பண்ணலாம். Hello Moto. ஹலோ மோட்டோ. இப்போ ஃபோனை செட்டப் பண்ணலாம். செட்டப் பண்ணக்கு முன்னாடி பிசிக்கல் எலிமெண்ட்ஸ் பார்த்தலாம். ஃபோனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு டெடிகேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது போக வால்யூம் லாக்கர்ஸ் இருக்கு. பவர் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதோட டெக்ஸ்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்சோ பட்டன்ஸோட ஃபீட்பேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கூகுள் அசிஸ்டன்ட் கீ மட்டும் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டம்ல ஸ்பீக்கர் கில் டைப் சி சார்ஜிங் போர்ட் அது ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிம்டே இருக்கு. ஹைபிரிட் சிம் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று 2 சிம் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மைக்ரோ ஸ்டிக்கர் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இந்த டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும். லைட்டா தண்ணியெல்லாம் உள்ள போகாம இருக்கு. இது ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கும். இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஸ்பில் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. லைட்டா தண்ணியில பட்டா பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காது. டாப்ல பாத்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. அது போக ப்ராக்சிமிட்டி சென்சார் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராவுக்கு ஒரு பஞ்ச் ஹோல் இருக்கு. இப்போ போனை செட்டப் பண்ணலாம். போனை செட்டப் பண்ணியாச்சு. இது ஒரு ஸ்டாக் அண்ட் ஸ்மார்ட் போன். இந்த ஸ்மார்ட் போன்ல தேவையில்லாத எந்த ஒரு ஆப்ஸுமே இல்ல. கூகுளோட ஆப்ஸ் மட்டும் தான் ப்ரீலோடடா இருக்கு. இங்க எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா Facebook இருக்கு. அதுக்கப்புறம் Moto அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கொடுத்திருக்காங்க. இந்த Facebook ஆப்பையும் இங்க அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இங்க யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்த அளவுக்கு ஒரு கிளீனான UI நீங்க எந்த ஒரு ஸ்மார்ட் போன்லயும் பார்க்க முடியாது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த செக்மெண்ட்ல வேற எந்த ஸ்மார்ட் போன்லயும் பார்க்காத நியர் ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த Moto G31 ஸ்மார்ட் போன்ல கிடைக்கும். எந்த ஒரு ஆட்ஸ் ப்ராப்ளம் எந்த ஒரு ப்ளோட்டர் தலையும் இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. சாஃப்ட்வேர் பத்தி பேசுறப்ப இந்த ஸ்மார்ட் போனை அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11 அப்டேட் தான் கொடுத்திருக்காங்க. இன்னமும் Android 12 அப்டேட் இந்த ஸ்மார்ட் போனுக்கு வரல. செக்யூரிட்டி அப்டேட்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மந்த்க்கான அப்டேட் தான் இருக்கு. இந்த போனை செட்டப் பண்ணது இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்ல ஒரு சில பக்ஸ் யூ ஃபிக்ஸ் பண்றதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் Android 12 கான அப்டேட் இன்னமும் வரல. ஸ்மார்ட் போனுக்கு நிச்சயமா Android 12 அப்டேட் வரும். அது போக 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு Moto தரப்புல சொல்லிருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் கூடிய சீக்கிரமா Android 12 அப்டேட் இந்த ஸ்மார்ட் போனுக்கு எதிர்பார்க்கலாம். எனிவே இந்த கிளியரான நியர் ஸ்டாக் அண்ட் டைப் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா வேற லெவல்ல இருக்கு. ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப பெஸ்டா இருந்துன்னு சொல்லலாம். நார்மலா ஸ்டேட்டஸ் பார்ல அந்த பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாம் தெரியாது. நீங்க பேட்டரி செக்ஷன்ல போய் பேட்டரி பர்சன்டேஜ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்ல அதை உங்களால பாத்துக்க முடியும். இந்த ஸ்மார்ட் போனோட சாஃப்ட்வேர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை போய் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்மார்ட் போனோட சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கோ அதே அளவுக்கு ஹார்ட்வேர் சூப்பரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல. பட் ஓரளவுக்கு டீசென்டாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன் பவர் பண்ற இடத்துல மீடியா கூட Helio G85 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம நிறைய ஸ்மார்ட் போன்ல பார்த்துட்டோம். நார்மல் டே டு யூசேஜ் ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப் மூவ் ஆகுது. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் கேமிங் வரப்ப ரொம்ப சூப்பராவா இருக்காது. இந்த ஸ்மார்ட் போன்ல எந்த ஒரு கேமையும் உங்களால மீடியம் கிராபிக்ஸ்ல நிச்சயமா ப்ளே பண்ண முடியும். 10,000 பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்த ப்ராசஸர் பேச நம்மளால குறை சொல்ல முடியாது. நம்ம இருக்கிறது 4GB RAM 64GB வேரியன்ட். இது போக 6GB RAM 128GB மெமரி வேரியன்ட் இருக்கு. 4GB மெமரியில யூசருக்கு 46GB அவைலபிளா இருக்கு. எப்படி இங்க ஹார்ட்வேர் சுமாரா இருக்கோ அதை விட ரொம்ப சுமாரா மொக்கையா இருக்க ஒரு பார்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போனோட சார் வேல்யூ தான். ஹெட் சார் 0.93 வாட் பெர் கேஜி இருக்கு. பாடி சார் ரொம்ப அதிகமா 1.39 வாட் பெர் கேஜி கொடுத்திருக்காங்க. பாடி சார் பிலோ 1 கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும்.
பட் இங்கே டு பி ஹானஸ்ட் பாடி சார் வேல்யூ ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்த அளவுக்கு அதிகமான சார் வேல்யூ பெரும்பாலும் எந்த ஸ்மார்ட் போன்ல இல்லைன்னு தான் சொல்லணும். என்னதான் இந்த ஸ்மார்ட் போன்ல பர்ஃபார்மன்ஸ் சுமாரா இருக்கு, சார் வேல்யூ அதிகமா இருக்கு, பல Android 11 அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு சில குறைகள் சொன்னாலும் Moto G31 மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த ஸ்மார்ட் போனோட ஹைலைட்டான ஃபீச்சர் நீங்க யூஸ் பண்ணிக்க டிஸ்பிளே தான். இங்க ஃப்ரண்ட்ல 6.4 இன்ச் Full HD plus ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு மேக்ஸிமம் பிராண்ட் Full HD plus ரெசல்யூஷனே கொடுக்கிறது இல்ல, அப்படியே கொடுத்தாலும் AMOLED பேனல் கொடுக்கிறது இல்ல. பட் இந்த ஸ்மார்ட் போன்ல ரெண்டு ஃபீச்சருமே கொடுத்திருக்காங்க. பட் இங்க ரெஃப்ரெஷ் ரேட்னு பாத்தீங்கன்னா 60 Hz தான் கொடுத்திருக்காங்க. அதுலயே யூஸ் பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, ஸ்மூத்னஸ் நல்லா தான் இருக்கு. இங்க 90 Hz கொடுக்குற டிஸ்பிளேல வேற லெவல் பண்றேன்னு Moto சொதப்பல. ஏன்னா G85 ப்ராசஸர்னால 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் பிளஸ் Full HD plus ரெசல்யூஷன் ஆல்சோ AMOLED பேனல் இது மூணே ஒரே டைம்ல நிச்சயமா ஹேண்டில் பண்ண முடியாது. போன் தடுமாற ஆரம்பிச்சிருக்கும், அந்த இடத்துல இங்க Moto நல்லாவே பண்ணிருக்காங்க. ஓவராலா டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. இங்க மேல பஞ்ச் ஹோல் தான் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் பிராண்ட் இன்னமும் நாட்ச் கொடுத்து சாவடிச்சிட்டு இருக்காங்க. பட் Moto இங்க நல்லாவே பண்ணிருக்காங்க. பஞ்ச் ஹோல் சைஸ் சிறுசா தான் இருக்கு, பட் கீழ இருக்க பெசல் நல்லாவே பெருசா கொடுத்திருக்காங்க. அதனால 88.88% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க. என்னதான் கீழ இருக்க பெசல் பெருசா இருந்தாலும் இந்த 10,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்க்கு நீங்க அதிகமா மூவிஸ் வீடியோஸ் தான் பார்ப்பேன், எனக்கு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் நினைச்சீங்கன்னா Moto G31 க்கு பெருசா ஆல்டர்னேட்டிவ் ஸ்மார்ட் போன் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்மார்ட் போன்ல மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வரப்ப தாறுமாறா இருக்கு. AMOLED பேனல் யூஸ் பண்ணிருக்கிறதுனால பிளாக் அண்ட் ஒயிட் டார்க் கலர்ஸ் எல்லாம் நல்லா ரிச்சா பியூரா இருக்குன்னு சொல்லணும். அதோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு கிடைக்கும். மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறப்ப நிச்சயமா ஆடியோ குவாலிட்டி பத்தி பேசி ஆகணும். இந்த ஸ்மார்ட் போன் பாட்டம்ல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. ஆல்சோ டால்பே அட்மாஸ் சப்போர்ட்லாம் கொடுத்திருக்காங்க. டால்பே அட்மாஸ் 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்க ஸ்மார்ட் போன்லயே அந்த அளவுக்கு பெஸ்டா இல்ல. இந்த ஸ்மார்ட் போன்லயும் அதெல்லாம் சும்மா கொடுக்கண்டா கொடுத்திருக்காங்க, பெருசா எதுவும் எனக்கு ஃபீல் ஆகல. பட் அந்த சிங்கிள் ஸ்பீக்கர்ல ஒரு ஆடியோ அவுட்புட் நல்லா லவுடா ரிச்சா இருக்கு. நானே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டிஸ்பிளேல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இங்க 700 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க இன்டோர்ல வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல வச்சு யூஸ் பண்ணாலும் டிஸ்பிளே விசிபிலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அதனால 10,000 12,000 பிரைஸ் பாயிண்ட்க்கு நல்ல டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா Moto G31 ஸ்மார்ட் போன் 99.99% ரெக்கமெண்டபிள். இந்த ஸ்மார்ட் போன்ல டார்க் தீம் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி AMOLED பேனல் இருக்கிறதுனால டார்க் மோட் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த டிசைன் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்திருக்காங்க. நம்ம இருக்கிறது பேபி ப்ளூ அப்படிங்கிற ப்ளூ கலர் ஆப்ஷன். இது போக மீடியோரைட் கிரே அப்படி சொல்லிட்டு ஒரு கலர் ஆப்ஷன் இருக்கு. பாக்கறதுக்கு பர்பிள் கலர் மாதிரி இருக்கு, கிரே கலர் மாதிரி இருக்கு, பிரவுன் கலர் மாதிரி இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி தோணுது மறக்காம கீழ போய் கமெண்ட் சொல்லுங்க. பட் எனிவே ரெண்டு கலர் ஆப்ஷனும் பாக்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. என்னதான் பிளாஸ்டிக் பேக் கொடுத்தாலும் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. அது மேல ஒரு டெக்ஸ்டர் டிசைன் கொடுத்திருக்காங்க. சோ கையில பிடிச்சி யூஸ் பண்றப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கு. கையில இருந்து வலிக்கிட்டு போற மாதிரி எந்த ஒரு ஃபீலிங் இல்ல. ஆல்சோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்சஸ் எல்லாம் எதுவுமே இங்க அப்சர்வ் பண்ணி தான் சொல்லணும். இங்க மேல ரெக்டாங்குலர் மாடியூல்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. இந்த கேமரா மாடியூல் உங்களுக்கு பார்க்கறதுக்கு போனை விட்டு மேல பம்ப் பண்ண மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலா கையில ஹோல்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க பெரிய லெவல் பம்பிங் எல்லாம் எதுவுமே இல்ல. அந்த கேமரா மாடியூல்ல டிஃபரண்ட் டிசைன் கொடுத்திருக்காங்க. அது ஒரு கிளாசி ஃபினிஷ் இருக்குன்னு சொல்லணும். அது பக்கத்துல 50 MP குவாட் பிக்சல் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது போய் LED ஃபிளாஷ் இருக்கு. சென்டர்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. அது எப்பவும் போல Motorola பிராண்டிங் இருக்கு. எனவே இந்த டிசைன்ல நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆன ஒரு பார்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் மேனேஜ்மென்ட் தான். இங்க 180 கிராம் தான் வெயிட் கொடுத்திருக்காங்க. ஆல்சோ 8.49 mm தான் திக்னஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரீவியஸ் ஜெனரேஷன் Moto G சீரிஸ் ஸ்மார்ட் போன் எடுத்து பாத்தீங்கன்னா வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் போன்ல 5000 mAh பேட்டரி கொடுத்து கூட வெறும் 180 கிராம் தான் வெயிட் கொடுத்திருக்காங்க. சோ 1 ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்ப்ளே சைஸும் 6.4 இன்ச் தான் கொடுத்திருக்காங்க. சோ காம்பாக்டான சைஸ்ல ஒரு ஸ்மார்ட் போன் வாங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த ஸ்மார்ட் போன் செட் ஆகும். அது திக்னஸ்னு வரப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அத என்ன பொறுத்த வரைக்கும் இங்க ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம். எனிவே டிசைன் வரப்ப ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் போன கையில எடுத்தது என்னடா இப்படி இருக்குன்னு இருந்துச்சு. யூஸ் பண்ண ஒரு நல்ல டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல கிடைச்சுனே சொல்லணும். ஆல்சோ அவங்க கொடுத்த கேஸ் போட்டு யூஸ் பண்ணாலும் நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பேட்டரி பத்தி பேசுறப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்திருக்காங்க. நிச்சயமா ஒரு நாள் ஹெவி யூசேஜ்க்கு இந்த ஸ்மார்ட் போன் நல்லாவே தாங்கும். அதை சார்ஜ் பண்ற இடத்துல 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீட்லயும் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா எவ்வளவு ஃபாஸ்டா இந்த ஸ்மார்ட் போன் சார்ஜ் ஆகுது, ஆல்சோ யூஸ் பண்ண இந்த பேட்டரி எவ்வளவு வேகமா ட்ராப் ஆகுது, இதெல்லாம் பத்தி வீடியோல நம்ம பேசலாம். நெக்ஸ்ட் பயோமெட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா இங்க செக்யூரிட்டிக்கு ரியர் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா இல்லைனாலும் ஓரளவுக்கு ஃபாஸ்டா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த ஸ்மார்ட் போன்ல ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்க செல்ஃபி கேமரா மூலமா இந்த ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் ஒர்க் ஆகுது. அது ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. அடுத்து இந்த ஸ்மார்ட் போன் கேமரா பத்தி பார்க்கலாம். இங்க ரியர் கேமரா பத்தி பேச மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த செக்மென்ட்ல ஓரளவுக்கு ஒர்த்தா தோணுன செல்ஃபி கேமரா பத்தி பார்க்கலாம். இங்க ஃப்ரண்ட்ல ஒரு 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ரூம் லைட்ல எடுத்த போட்டோ தான் இங்க குவாலிட்டி அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்க மாதிரி தெரியல. பட் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற போட்டோ அவுட்டோர்ல ஈவினிங் ஒரு 6 o'clock எடுத்தது தான். இதுல குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே ஈவினிங் டைம் நல்ல சன்லைட்ல எடுத்த போட்டோஸ்ல இன்னமும் குவாலிட்டி தாறுமாறா இருக்குன்னு சொல்லணும்.
இந்த செக்மெண்ட்ல இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்ஃபி கேமரானு ஈஸியாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். ஆல்சோ இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி உங்களால் 1080ல 30 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த வீடியோ குவாலிட்டியுமே இங்கே நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே ரியர் கேமராக்கு வரலாம். இங்கே பேக் சைடு 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி எடுத்த போட்டோ சாம்பிள் காட்டுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே போய் கமெண்ட் சொல்லுங்க. இங்கே குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நான் ரொம்ப ஓஹோனலா இதோட குவாலிட்டிக்கு பில்டப் கொடுக்க போறது இல்லை. பட் 10,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்க்கு இதோட நல்ல கேமரா இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் பெருசா உங்களால எதிர்பார்க்க முடியாது. பட் அப்பப்ப ஆஃபர்ல சாம்சங் கேலக்ஸி M32 ஸ்மார்ட் போன் 10,500 14,000 கிடைக்குது. அந்த ஸ்மார்ட் போன்ல இதே ப்ராசஸர் கொடுத்து 64 மெகா பிக்சல் கேமரா செட்டப் கொடுத்திருப்பாங்க. அதுல பிரைமரி கேமரா குவாலிட்டி இன்னமும் சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஆல்சோ இந்த பிரைஸ் பாயிண்ட் நம்ம நிறைய ஸ்மார்ட் போன்ல பார்க்காத 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அல்ட்ரா வைட் ஆங்கிள்ல உங்களால போட்டோஸ் எடுத்துக்க முடியும். அல்ட்ரா வைட் ஆங்கிள் எடுக்கிறப்ப ஏரியா எக்கச்சக்கமா கவர் ஆகுது. பட் குவாலிட்டி இந்த பிரைஸ் பாயிண்ட் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. பட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது போய் இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவையே டெப்த் சென்சாரோ ஒர்க் ஆக வச்சது இன்னமும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுக்காக எக்ஸ்ட்ரா 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்து இங்க மொக்க பண்ணல. அந்த டெப்த் சென்சார் இங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகுது. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இது ஒரு ஆப்ஜெக்ட் தான். போட்டோ எடுக்கிறப்ப எஜுகேஷன் எல்லாம் ரொம்ப பக்காவா இருக்கு. போட்டோஸ்கோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பரா இருக்கு. கடைசியா ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்திருக்காங்க. மேக்ரோ சென்சாரோட சாம்பிள் அந்த அளவுக்கு பெஸ்டா இல்ல. ஃபுல் ரிவ்யூல டெஸ்ட் பண்ணிட்டு இந்த கேமரா பத்தி இன்னும் டீடைலா பார்க்கலாம். அவ்வளவுதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோட்டோ G31 ஸ்மார்ட் போன் ஆஃபர்ல 10,000 கிடைச்சதுன்னா வாங்குவீங்களா? உங்க ஒப்பீனியன் மறக்காம கீழே போய் கமெண்ட் சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிருக்க இந்த சூப்பரான டிஸ்பிளே அது போக அந்த சூப்பரான ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நிச்சயமா மோட்டோ G31 ஸ்மார்ட் போன் ட்ரை பண்ணலாம். ஆல்சோ நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்க செல்ஃபி கேமரா 5000 mAh பேட்டரி இவங்க கொடுத்திருக்க டிசைன் அதாவது அந்த காம்பாக்டான சைஸ் இது எல்லாமே இந்த ஸ்மார்ட் போனோட ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் தான். நீங்க உங்க ஒப்பீனியனை மறக்காம கீழே போய் கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ இந்த ஸ்மார்ட் போன் ரிவ்யூ வீடியோ வேணுமா அதையும் கமெண்ட் சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டீங்கன்னா நான் மேக் பண்ணி அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.